Namaste to all my kutti lovely challams. Welcome. Suswagatam to Jolly Jolly Hindi class. दहेज डौरी वरदक्षिणை இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? दहेज का मतलब होता है विवाह के अवसर पर कन्या पक्ष द्वारा वर पक्ष को दिया जाने वाला धन रुपया आदि. Dowry means the money given by the girl side to the boy side on the occasion of marriage. வரதட்சணைனா மேரேஜ் டைமில் பொன் வீட்டு சைடில் இருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு கொடுக்கப்படும் பணம், நகை, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஆனால் இது ரொம்ப கொடுமையான சிஸ்டம். இதுக்கு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் உள்ள பெண்கள் தான் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம லேखक विनोद रस्तोगी जी राष्ट्रभाषा पाठ्य पुस्तकोड पहला पत्र दैट इज फर्स्ट पेपर भाग 3 दैट इज पार्ट 3 पहला एकांकी दैट इज फर्स्ट वन एक्ट प्ले பஹு கி விதால சொசைட்டியில் நடக்கக்கூடிய வரதட்சணை கொடுமையை காமிச்சிருக்கிறாரு. ஆனால் கிளைமேக்ஸில் ஹாப்பி தான், அந்த மாதிரி ஒரு எண்டிங் கொண்டு வந்திருக்கிறாரு. பஹு கி விதா ஏகாங்கியை ஜாலியாக பார்க்கலாமா? நோ 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 தள்ளு, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஓகே, शुरू करते हैं. लेट्स बिगिन. हियर वी गो. ஃபஸ்ட்டு நம்ம பஹு கி விதால பாத்திர பரீட்சை பார்க்கலாம். தட் இஸ் கேரக்டர்ஸை பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இருக்கிறது ஜீவன்லால். ஜீவன்லால் யார்? ஏக் தனி வியாபாரி, ஒரு ரிச் பிஸ்னஸ் மேன். உம்ரு 50 वर्ष, அவரோட ஏஜ் 50. नेक्स्ट सेकंड राजेश्वरी, जीवनलाल की पत्नी, जीवनलालोட वाइफ. उम्र 46 वर्ष, एज 46. नेक्स्ट थर्ड वन பாருங்க, रमेश, जीवनलाल का पुत्र, जीवनलालोட பையன். उम्र 22 वर्ष, एज 22. नेक्स्ट फोर्थ वन कमला, रमेश की पत्नी, रमेशोட वाइफ. उम्र 19 वर्ष, एज 19. नेक्स्ट प्रमोद, कमला का भाई, कमलाओட அண்ணா, ब्रदर. उम्र 23 वर्ष, एज 23. இன்னொரு கேரக்டரும் இருக்குது, ஜீவன்லாலோட பொண்ணு கௌரி. அவங்க நேம் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, அவங்க சீனில் வரமாட்டாங்க. பட் அவங்கள வச்சு தான் கிளைமேக்ஸே இருக்குது. பார்க்கலாமா? பஹு கி விதா. பஹு கி விதானா மருமகளுக்கு விடை பெறுதல். ஓகே, சென்ட் ஆஃப் டு டாட்டர் இன் லா. புகுந்த வீட்டில் இருந்து தாய் வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு சென்ட் ஆஃப். புரியுதா? ठीक है. बहू की विदा एकांकी का सारांश लिखिए. राइट द समरी ऑफ वन एक्ट प्ले बहू की विदा. बहू की विदा एक सामाजिक एकांकी है. बहू की विदा इज ए सोशल वन एक्ट प्ले. बहू की विदा ஒரு சமூக நாடகம். ठीक है. यह एकांकी, இந்த நாடகம் विनोद रस्तोगी का है. यार எழுதியிருக்கா? विनोद रस्तोगी. ठीक है. यह एकांकी विनोद रस्तोगी का है. दिस वन एक्ट प्ले इज बाय विनोद रस्तोगी. இந்த நாடகம் विनोद रस्तोगी ஜியோடது. ठीक है. उन्होंने அவர் इस एकांकी में यह कहा है कि, இந்த நாடகத்தில் என்ன சொல்லியிருக்கிறாரு? பேட்டி और बहू में, மகள் அண்ட் மருமகள் மத்தியில் अंतर नहीं होना चाहिए, எந்த டிஃப்ரென்சஸும் இருக்கக்கூடாது. उन्होंने इस एकांकी में यह कहा है कि बेटी और बहू में अंतर नहीं होना चाहिए. He has said in this one act play that there should not be any difference between a daughter and a daughter-in-law. இந்த நாடகத்தில் மகள் மருமகள் என்ற பேதம் இருக்கக்கூடாது என்று கூறியுள்ளார். दोनों को, ரெண்டு பேத்தையும் समान रूप से ईक्वला देखना चाहिए, பார்க்கணும். दोनों को समान रूप से देखना चाहिए. बोथ should be looked equally.
இரண்டையும் சமமாக பார்க்க வேண்டும். समाज में सोसाइटीல உள்ள प्रचलित प्रिवेलिंग दहेज प्रथा डाउरी सिस्टम की कठोरता डाउरी सिस्टमோட हार्शनेस की ओर टुवर्ड्स उन्होंने அவரு हमारा ध्यान आकर्षित किया है has drawn our attention. ठीक है. समाज में प्रचलित दहेज प्रथा की कठोरता की ओर उन्होंने हमारा ध्यान आकर्षित किया है. He has drawn our attention towards the harshness of the dowry system prevalent in the society. சமூகத்தில் நிலவும் வரதட்சணை முறையின் கடுமையை நோக்கி நம் கவனத்தை ஈர்த்துள்ளார். ठीक है, समझा? वेरी गुड. प्रमोद अपनी बहन कमला को प्रमोद தன்னோட சிஸ்டர் கமலாவை पहले सावन फर्स्ट मानसून सीजन ஹிந்தியில் அது 5th மந்த் வரும். சாவன் மஹினா வந்து 5th மந்த் வரும். தமிழ்லேயும் 5th மந்த்து தான் ஆவணி மாதம்னு சொல்லுவோம். இந்த மாதம் தான் எல்லா பக்கமும் பூஜை விரதம் இதெல்லாம் ரொம்ப இருக்கும். ப்ளஸ் இந்த மாதம் வந்து ஒரு ஆஸ்பிஷியஸான மந்த்துன்னு சொல்லப்படுது, ஒரு மங்களகரமான மாதம்னு சொல்லப்படுது. நார்த் இண்டியன்ஸ் வந்து பொண்ணை கல்யாணம் முடித்து கொடுத்த உடனே அந்த ஃபஸ்ட்டு சாவனில் புகுந்த வீட்டில் இருந்து ஃபஸ்ட்டு சாவனில் தாய் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. ओकेया, पुरीदा. प्रमोद अपनी बहन कमला को पहले सावन पर अपने घर ले जाने आता है. तन्नोட சிஸ்டரை வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு வரான். प्रमोद comes to take his sister Kamala to his home on the first सावन. प्रमोद தனது சகோதரி கமலாவை முதல் சாவன் தனது வீட்டிற்கு அழைத்து செல்ல வருகிறான். Got it? लेकिन ஆனால் कमला के ससुर जीवनलाल, कमलाவோட மாமனார் ஜீவன்லால் कमला को नहीं भेजते, कमलाவை அனுப்ப மாட்டேங்கிறாரு. लेकिन कमला के ससुर जीवनलाल कमला को नहीं भेजते. But Kamala's father-in-law जीवनलाल does not send कमला. ஆனால் கமலாவின் மாமனார் ஜீவன்லால் கமலாவை அனுப்புவதில்லை. वे कहते हैं कि அவர் சொல்றாரு दहेज की रकम डौरीयोட अमाउंट 5000 बाकी है, 5000 बाकी இருக்குதுன்னு. उसे देकर அதை கொடுத்துட்டு कमला को ले जाओ, कमलाவை கூட்டிட்டு போணும். वे कहते हैं कि दहेज की रकम 5000 बाकी है, उसे देकर कमला को ले जाओ. He says dowry amount of rupees 5000 is still remaining. Pay that amount and take Kamala away. வரதட்சணை தொகை 5000 பாக்கி இருக்கிறது, அதை கொடுத்துவிட்டு கமலாவை கூட்டிட்டு போ என்கிறார். समझा? प्रमोद गिड़गिड़ाता है. गिड़गिड़ाताना கெஞ்சுறது. प्रमोद வந்து கெஞ்சுறான். फिर भी ஆனாலும் जीवनलाल राजी नहीं होते. जीवनलाल डज नॉट एग्री. प्रमोद गिड़गिड़ाता है, फिर भी जीवनलाल राजी नहीं होते. प्रमोद प्लीड्स बट जीवनलाल डज नॉट एग्री. प्रमोद கெஞ்சினாலும் जीवनलाल சம்மதிக்கவில்லை. आखिर फाइनली प्रमोद कमला से कहता है कि प्रमोद வந்து கமலாட்ட என்ன சொல்றான்? वह अपना मकान बेचेगा. ही विल सेल हिज हाउस और 5000 रुपये देकर एंड 5000 रुपीस கொடுத்துட்டு उसको ले जाएगा, அவளை கூட்டிட்டு போயிடுவான். आखिर प्रमोद कमला से कहता है कि वह अपना मकान बेचेगा और 5000 रुपये देकर उसको ले जाएगा. फाइनली प्रमोद टेल्स कमला that he will sell his house and take her away by giving 5000 rupees. கடைசியாக பிரமோத் தனது வீட்டை விட்டு 5000 தருவதாக கமலாவிடம் கூறினான். इतने में मीनवाइल कमला की सास, कमलाவோட मदर इन लॉ राजेश्वरी आती है.
ராஜேஸ்வரி அங்கே வர்றாங்க. इतने में कमला की सास राजेश्वरी आती है. Meanwhile, Kamala's mother-in-law Rajeshwari arrives. இதற்கு இடையில் கமலாவின் மாமியார் ராஜேஸ்வரி வருகிறாள். वह அவள் प्रमोदுக்கு 5,000 देने तैयार होती है, கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கா. वह प्रमोद को 5,000 देने तैयार होती है. She is ready to give 5,000 rupees to प्रमोद. प्रमोदिடம் 5,000 கொடுக்க தயாரா இருக்கா. ओके, समझा. इसी समय at this time कमला का पति रमेश, कमलाओड़ा हस्बैंड रमेश आता है, comes. इसी समय कमला का पति रमेश आता है. At this time Kamala's husband Ramesh comes. இந்த நேரத்தில் கமலாவின் கணவர் ரமேஷ் வருகிறான். वह अपनी बहन गौरी, கௌரி யாரு? ஜீவன்லாலோட பொண்ணு, ரமேஷோட சிஸ்டர். அவன் தன்னோட சிஸ்டரை को पहले सावन पर, फर्स्ट सावनக்கு ले आने गया था, கூட்டிட்டு வர போயிருந்தான். वह अपनी बहन गौरी को पहले सावन पर ले आने गया था. He had gone to pick up his sister Gauri on the first सावन. அவன் முதல் சாவனுக்கு தனது சகோதரி கௌரியை அழைக்க சென்றான். लेकिन ஆனால் उसके साथ அவனுடன் गौरी नहीं आई, गौरी வரல. लेकिन उसके साथ गौरी नहीं आई, but गौरी did not come with him. ஆனால் गौरी அவனுடன் வரவில்லை. रमेश कहता है कि रमेश says that दहेज की कमी के कारण, due to lack of dowry, उसकी विदाई नहीं हुई, அவளை அனுப்பல. रमेश कहता है कि दहेज की कमी के कारण उसकी विदाई नहीं हुई. Ramesh says that her farewell did not take place due to lack of dowry. வரதட்சணை குறை இருந்ததால் அவளை அனுப்பவில்லை என்று ரமேஷ் கூறினான். ஆக மாட்டிக்கிட்டியா ஜீவன்லால்? உங்களுக்கு வந்தா அது ரத்தம், எங்களுக்கு வந்தா அது தக்காளி சட்னியா? ஜீவன்லால், இப்போவாது உங்க தவறை திருத்தி கொள்ளுங்கள். अब now जीवनलाल की आंखें खुलती हैं. now जीवनलाल realizes, आंखें खुलती है ना, அது ஒரு முகாவரா, ठीक है. அதுக்கு அர்த்தம் என்னன்னா அவர் ரியலைஸ் பண்றாரு. अब जीवनलाल की आंखें खुलती हैं. now जीवनलाल realizes, இப்போது ஜீவன்லால் உணர்கிறார். उनको मालूम होता है कि, he realizes that बेटी और बहू में, डॉटर एंड डॉटर इन लॉ मतिल भेद नहीं है, देयर इज नो डिफरेंस. उनको मालूम होता है कि बेटी और बहू में भेद नहीं है. he realizes that there is no difference between a daughter and a daughter in law. மகளுக்கும் மருமகளுக்கும் வித்தியாசம் இல்லை என்பதை தெரிஞ்சு கொள்கிறார். वे कमला को, அவர் கமலாவை प्रमोद के साथ भेजते हैं, प्रमोद கூட அனுப்பி வைக்கிறாரு. वे कमला को प्रमोद के साथ भेजते हैं. he sends कमला with प्रमोद, கமலாவை பிரமோதுடன் அனுப்புகிறார். எல்லாரும் ஹாப்பியோ ஹாப்பி, அவ்வளோதான், கதம் கதம். समझा? वाह क्या बात है. विनोद रस्तोगी जी, आपका बहू की विदा एकांकी बल्ले बल्ले, वेरा 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 लेवल. अच्छा, फिर मिलते हैं. ओके, सी यू ऑल इन नेक्स्ट. बाय टू ऑल माय कुटी कुटी लवली चलम्स. टेक केयर.